தேங்க்யூ. வாங்கியாச்சு 8 திரம்ஸ்குள்ள மட்டன் புலாவு. இது வந்து பாகிஸ்தானி இருக்காங்கல்ல, அவங்களோட கிச்சனில் தான் இது. நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பாடு ட்ரை பண்ணுவேன் சண்டேயில். அதேமாதிரி தான் வாங்கியிருக்கேன். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி நல்லா இருக்காண்டு. வாங்கியாச்சு 8 திரம்ஸ் இது இந்த மட்டன் புலாவு. ஸோ நான் இது முன்னாடி சாப்பிட்ருக்கேன். உங்களுக்கு நான் இது வரைக்கும் காட்டினது கிடையாது. அதனால தான் சரி இன்றைக்கி வந்து காட்டலான்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து லைட்டாக தயிர். இது வந்து ஒரு ஸ்வீட்டு சோறு. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, நம்ம ஊரில் இது ஜர்தா சோறுன்னு சொல்லுவாங்க. காட்டுற பாருங்க. ஓகே, ஸ்வீட் சோறு. ஓகே, இது வந்து லைத்தா. இது லைத்தா தயிர். மெயினாக என்ன வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் பிரியாணி இல்லை புலாவு. மட்டன் புலாவுன்னு சொல்லுவாங்க. புலாவு சோறுன்னு சொல்லுவாங்களே நம்ம ஊரில், அதுதான் இங்கே புலாவுன்னு சொல்கிறது. ஓகேயா, எப்படி இருக்கு? சும்மா சுட்ட வேறு லெவலில் இருக்கும். ஓகேவா, பார்த்தாலே தெரியும். ஆனால் நல்லா ஒர்த்தபுள். இது 8 திரம்ஸுக்கு ஒர்த்தபுள். ஸோ டேஸ்ட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் சரி. ஓகே, ஆனால் இவங்க கொடுக்குற சாப்பாடு வந்து நல்ல ஒரு தரமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா, மட்டன் பீஸாலாம் பெருசு பெருசாக வச்சுருக்காங்க. அதனால் நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்ப்பேன் இங்கே. செமையாக இருக்கும். லைட்டாக ஜர்தா சொல்லுன்னு சொல்லுவாங்க நம்மங்க. ஸ்வீட்டு சோறு அது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.